கவனம். ரோமர் 1 21-32 வரைக்கும் இருக்கிற வசனத்தை நம்ம மைய பகுதிதான் ஆண்டு வார்த்தையை நான் கேட்கிறோம். குறிப்பாக இந்த சபை ரோமாபுரியில் இருக்கிற இந்த சபையை யார் ஏற்படுத்தினாங்க, யாரா இந்த சபையை ஏற்படுத்தப்பட்டது, ஏன் அந்த சபைக்கு பவுல் எழுதுகிறார் என்பது எல்லாம் ஞானம் நாம் கேட்கிறோம். சரி, கவனிங்க. இந்த ரோமாபுரியின் பவுல் நிறைய சபைகளை அவர் ஏற்படுத்தினார். குறிப்பாக பவுல் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு அவர் மரண தருவாய் வணக்கம் பல பட்டணங்கள், பல கிராமங்களில் பொறுத்த பல சபைகளை பவுல் எழுதுகிறோம். ஆனால் இந்த ரோமாபுரியில் இருக்கிற இந்த திருச்சபை பவுலால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. பெந்தேகோஸ்தே என்ற ஒரு நாள் எங்கள் அப்போஸ்தலர் 2 படிக்கும் போது பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வரும்போது அநேக ஜனங்கள் கூடி வருகிறார்கள். அப்போ தேவ ஆவி ஊற்றப்படும் போது அநேக மக்கள் அந்த ஆவியின் கண்ட்ரோலாய் பல தேசங்களுக்கு புறம்பி போய் என்ன பண்ணாங்கன்னா சபைகளை அவர்கள் ஸ்தாபம். அது போல ஸ்தாபிக்கப்பட்டதுதான் இந்த ரோமாபுரியில் இருக்கிற சபை. அப்ப இந்த ரோமாபுரியில் இருக்கிற சபை பவுலால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. இது யாரால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா, ஒருவேளை எருசலேமிலிருந்து புறப்பட்டு போன புறஜாதி கிறிஸ்தவர்கள் மூலமாக இந்த சபை உருவானது என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் இப்பேற்பட்ட கருத்துக்களை செஞ்சிருக்கார். கவனிங்க, ஒரு ஊழியக்காரன் உள்ள ஒரு அடிப்படையான விசுவாசிகள் சபைகளை ஸ்தாபிக்கக்கூடிய அளவுக்கு ஆத்மாவாதம், ஆத்ம தரிசனம், ஆத்ம அறிவு, வைராக்கியம் உள்ளவர்களாக இந்த மக்கள் இருக்கிறதே நாம் பார்க்கிறது. நம்ம என்ன யோசிக்கிறோம்? சபைனா பாஸ்டர் தான் ஏற்படுத்துறோம், ஒரு ஊழியர்னா பாஸ்டர் தான் ஊழியத்தை ஏற்படுத்துறோம், விசுவாசிகள் ஏற்படுத்தக்கூடாது. அப்ப என்ன சிந்திக்கிறோம் அப்படின்னா, பாஸ்டர் தான் ஊழியம் செய்ய வேண்டும், பாஸ்டர் தான் சபை நடத்தணும், பாஸ்டர் தான் எல்லாத்தையும் செய்யணும், விசுவாசிகள் நாம் என்ன பண்ணணும்? சபைக்கு வரணும், உட்கார்ந்து ஆராதனை செய்யணும், அதை திருப்பி நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்படித்தான் நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சு அப்படிப்பட்ட ஒரு செட்டப் நம்ம மைண்டுக்குள்ள இருந்ததுனால நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யப்போம், ஊழியர்களின் பங்கெடுக்கவோ இல்ல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தவோ அந்த சிந்தனைகள் நமக்கு ஏற்படாமல் இருக்க எப்போதுமே சபை ஸ்தாபிக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றவர்களா இந்த யூதர்கள் இருந்தார்கள். அதாவது இங்கிருந்து புறப்பட்டு போன இந்த எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனார்களே புறச்சாரிகள், தேவாகிய பெற்றவர்கள், அப்பேற்பட்டவர்கள் சபை ஸ்தாபிக்கிற அளவுக்கு வளர்ச்சி பெற்றவர்களா இருந்தார். கவனி, எப்போதுமே சபை ஸ்தாபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கடவுளை யார் அதிகமாக நேசிக்கிறாங்களோ அவருக்கு கர்த்தருக்கு ஒரு பரிசை கொடுக்கிறார். நம்ம கூட நேசிக்கிறவங்களுக்கு சில கிஃப்ட் கொடுக்கும், திருமணத்திலையும் இல்ல மற்ற இடங்களிலோ அவருக்கு சில பரிசையை கொடுக்கிறாங்க. அதிகமாக நேசித்தோம்னால் ரொம்ப விலையேற பரிசுகளை கொடுக்கும். இது இயல்பு. இதே விதமாகத்தான் கடவுளை யாரெல்லாம் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு கடவுள் ஒரு பரிசை கொடுக்கிறார். அது என்ன பரிசு அப்படின்னு சொன்னா, அவங்க ஏற்கனவே சொன்னது என்ன சொன்ன பின்னாடி கடவுள் பின்னாடி உட்கார இருக்காங்க, ஏற்று பின்னாடி உட்கார சொல்றேன். அவங்க உட்காராது எழுதாடி வந்து நான் பிரசனத்துக்கு சொல்லுங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். வந்தீங்கன்னா பின்னாடி யாரும் உட்கார விடாதீங்க, முன்னாடி உட்காருவீங்க, வழியில் யாரும் உட்கார விடாதீங்க, அதை நெக்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. நான் ஒவ்வொன்றையும் பிரசனத்தை விட்டுட்டு எழுதுன்னு சொல்லி ஏன்னா ரெக்கார்ட் ஆகி இருக்கேன். நல்லா கவனிங்க, ஓரத்தை யாரும் உட்கார சென்ட்ரா யாரும் உட்கார வைக்கிறார், அதெல்லாம் சேர குறிக்கு போடுறோம். அப்போ கடவுளை யாரெல்லாம் அதிகமா நேசிக்கிறார்களோ அவைகளுக்கு கடவுள் பரிசை கொடுக்கிறார். என்ன பரிசுனா அவங்க கடவுள் ஊழியத்தை கொடுக்கிறார். தமது ஊழியத்தை செய்ய ஒரு மேலான பாக்கியத்தை கடவுள் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு கர்த்தர் பரிசாக பைபிள்ல யோவானை குறித்து யோவானுடைய நிருபத்துல யோவானுடைய சுவிசேஷ புத்தகத்துல பேதவை குறித்தான்னு சொல்லுங்க. ஆனா பேதத்துல கேட்கிறார், பேருமே ஏன் நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? 3 முறை அவன் கேட்டார். ஏன்னா 3 முறை அவருக்கு மறுதளித்தான். 3 முறை மறுதளித்ததுக்கு நிகராக இப்ப பதிலுக்கு பதில் அவர் சொல்றாரு, தப்போ மாதிரி நான் 3 முறை மறுதளிச்சுட்டேன், 3 முறை நான் தெரியாது சொல்லிட்டேன், இப்ப நான் சொல்றேன்
இனிமேல் அவங்க எந்த காலத்துல பதிலளிக்க மாட்டேன், உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன், உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லி அதற்கு பதிலாக 3 முறை சொல்றாரு. பாடம் சொல்றாரு, நீ என்னை நேசிக்கிறதுனால உனக்கு என்ன பண்ண, ஆடுகளின் பொறுத்து ஆட்டுக்குட்டிகளை உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஊழியர்களை நீ கத்தரை தான் பண்ணான்னா அவங்க ஏற்படுத்திக்கும். அப்போ யாரெல்லாம் கடவுளை நேசிக்கிறாரோ உண்மையான உள்ளத்தோடு அப்பேற்பட்டவங்களுக்கு, யாரெல்லாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்களுக்கு கடவுள் ஒரு பரிசை கொடுக்கிறார். அது என்ன பரிசுனா அவங்க ஊழியத்தையே பரிசாக நடக்கும். உலகத்துக்கு எந்த பரிசு கொடுக்கிறாரோ ஊழியத்தை கடவுள் கொடுக்கிறாங்க. அதற்கு நிகரா இந்த உலகத்துல எந்த பரிசும் உலகத்துல அதுக்கு தகுதியாகவே ஆகாது, தகுதியாகவே ஆகாது. ஊழியம் என்பது சாதாரணமான காரியம் அல்ல, அது கடவுளால் ஏற்படுத்தும். எது வேண்டுமானாலும் நம்ம விருப்பப்பட்டு சுய விருப்பத்துல செஞ்சிடலாம். ஆனா ஊழியத்தை மட்டும் நம்ம சுய விருப்பத்தினால யாரும் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம இஷ்டப்பட்டு ஊழியம் செய்ய முடியாது. அது கர்த்தருடைய திட்டமாக இருந்தது, அது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட முடியதாக இருக்கு. ஊழியத்திலேயே பல வகைகள் உண்டு என்று வேதத்தினாலே. ஒன்று, முழு நேரமாய் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். வேலைகளில் இருந்து எல்லாத்தையும் வெறுத்து கடவுளையே சார்ந்து ஊழியம் செய்கிறது. வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்வது உண்டு. ஆத்மாக்களுக்கு போய் சுவிசேஷம் அறிவிப்பது உண்டு. சபைகளுக்குள்ளாக இருந்து பணிவிடைகளை செய்வது உண்டு. இது மட்டுமே நாங்கள் ஜப ஊழியர்கள் உண்டு. ஊழியம் செய்கிறவரை பொருளாதாரத்தால் தாங்குகிற ஊழியர்கள் உண்டு. இப்படி பலவிதமான ஊழியர்கள். அப்போ ஊழியத்தை கர்த்தரே ஏற்படுத்தபடினால அவர் ஏற்படுத்தின இந்த ஊழியத்தையோ அந்த ஊழியரையோ யாராலும் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த ஊழியத்தை அழிக்கிறது முடியாது. அந்த ஊழியரை சோதரித்த ஒரு நாளும் ஒன்றும் செய்திருக்கவும் முடியாது. ஏனென்றால் அது மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ எத்தனை பாடல் வந்தாலும், எத்தனை பேர் ஊழியர்களை விட்டு சபைகளை விட்டு கிறிஸ்தவ பிரித்து கொண்டாலும் கர்த்தருடைய ஊழியம் மாத்திரம் நிலைநிறுவோம். கர்த்தருடைய சபை மாத்திரம் நினைச்சிருக்கோம். பைபிள் சொல்றது, இது தேவனால் உண்டாயிருக்கிறாங்க, அதை ஒழிக்க ஒருவனாலும் முடியாது. அப்போ நீ நேர்பர் ஊழியத்துக்கு பிரச்சனை கொடுக்க நினைப்பாங்க. ஊழியத்துக்கு ஒரு மனிதன் பிரச்சனை கொடுத்தாலும் ஊழியமானது காலகாலங்கள் நினைச்சிருக்கும். ஆனால் ஊழியத்திற்கு பிரச்சனையா இருக்கிறவங்க, ஊழியத்தை கெடுக்க முயற்சிக்கிறவங்க ஒன்று ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். அப்போ கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்திற்கு பிரச்சனைகள், ஆனால் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியத்திற்கு எதிராக யார் எழுப்புகிறார்களோ, யார் பேசுகிறார்களோ அவருக்குத்தான் பிரச்சனை என்பதை வேதம் நமக்கு திட்டம் தெளிவாக. சபை என்பது கடவுளுடையது. அப்ப கடவுளால் சபை ஏற்படுத்தப்படுகிறதுனால கடவுளால் வேத ஊழியரை கர்த்தர் தரிசனம் பொறுத்து, எப்படி ஆபிரகாமை வாக்குத்தத்தம் பொறுத்து தரிசனத்தோடு கூட ஆண்டவர் ஆபிரகாமை அடைந்தாரோ அப்படித்தான் ஆண்டவர் சில ஊழியர்களை தரிசனம் தந்து வாக்குத்தத்தங்களை தந்து ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஊழியத்திற்காக ஆண்டவர் மேம்படுத்தினார். ஆனா இந்த ஊழியத்துக்கு நடக்கும் போது அவனுக்கு சொன்னாரு, நான் அப்போஸ்தலர் நாங்க அழைச்சிருக்கேன், நான் போதனாக அழைத்திருக்கிறேன், கண்டிப்பேன் சபையை கம்பேன், பாதாளத்தில் வாசகர்கள் அதை மேற்கொள்ள நான் மோசையோடு இருந்தது போல நான் உங்களோடு கூட இருக்கேன், உனக்கு உதவுவதில்லை, உனக்கு கைவிடுவதில்லை சொல்லி பலவிதமான வாக்குத்தத்தங்களை தந்து சுத்தமான ஜலத்தை முன்பேன் தெரிவிப்பேன் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் தந்து ஆண்டவர் என்ன பண்ணா ஊழியர்களின் கர்த்தன் என்பதையும் கொடுத்தார். அப்போ கடவுளே ஊழியமா இருந்ததுனால, சபை கடவுளுடையதான் இருக்கிறதுனால, சபையுடைய மேம்பன் கடவுளுடையதாக இருக்கிறதுனால சபைக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட முடியாது. சபைக்கு ஒரு ஜனத்தை சபை விட்டு போனதுனால சபைக்கு பிரச்சனை அல்ல, போது ஜனங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு மனிதர்கள் ஊழியத்தை விட்டு விடுகிறதுனால ஊழியத்துக்கு பிரச்சனை அல்ல, ஊழியத்தை விட்டுவிடக்கூடியவங்களுக்கு பிரச்சனை. ஒருத்தர் இயேசுவை விட்டு போனதுனால இயேசுவுக்கு பிரச்சனை இல்லை, இப்ப விட்டுட்டு போனவங்கதான் பிரச்சனை. இயேசு வாழ்ந்த காலத்திலே நிறைய ஜனங்க இயேசு விட்டு போயிட்டாங்க. அவர்களாக பக்க நன்மைகளை செய்தார். ஆனா நன்மையை பெற்று வரவங்க என்ன பண்ணோம்னா அவர் விட்டுட்டு போயிட்டாங்க. இயேசு கேட்கிறார், எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று சொல்லி இயேசுக்கே இந்த நிலைமை. அப்ப இன்னைக்கு உலகம் அப்படி யோசிக்கலாம், ஆனால் அது இயேசுக்கு பிரச்சனை என்ன? அப்போ விசுவாசிகள் ஊழியத்தை இழந்து விடுவதோ, இல்ல சபையை இழந்து விடுவதோ, இல்ல சபை விட்டு லட்சத்தை விட்டு இழந்து போவதனாலோ அந்த சபைக்கு பிரச்சனை அல்ல,
அந்த சபைக்கு பாதிப்பான என கர்த்தர் யாரையும் ரட்சித்து கொண்டு வருவார். ஒரு ராஜா விருந்தை ஏற்படுத்தி யாரையும் அழைத்தான். ஆனா அழைக்கப்பட்டவர்கள் வரவில்லை. ஆனால் திருமணத்தை ஆண்டவன் நிறுத்தல. அவன் ராஜா அவன் அழைத்து ஆட்களை வேலைக்கால் அழைத்து வழியருகே, வீதிகளிலே, தெருக்களிலே, சந்தைகளிலே இருக்கிற மக்கள் எல்லாம் நீ அழைத்து கொண்டு வா என்று சொல்லி அவங்க அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ண சொன்னா அந்த திருமண சாலையிலே அவங்க இறக்கலாம். அழைக்கப்பட்டவங்க பார்க்கவா இல்லை, அழைக்கப்பட்டவர்கள் அதை புறக்கணித்ததுனால மற்றவர்களுக்கான சாக்கியத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்படி என்ன எழுதுகிறது? அழைக்கப்பட்டனா, ரட்சிக்கப்பட்டனா, ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டனா, சபையிலே நிலைநிறுத்தப்பட்டனா, இதை இழந்து போவானா அவங்க உட்கார்ந்து அழுது மாட்டாரு. நம்ம என்ன யோசனை கப்பல் கொண்டு சபையில் இருப்பார். அதனால சபைக்கு பிரச்சனை என்று நம்ம யோசிக்க கூடாது. ஏதோ ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை கொடுத்துரும் என்று யோசிக்க கூடாது. அது யாருக்கும் பிரச்சனை விட்டு போனவங்கதான் பிரச்சனை. கர்த்தர் யார் யார் எங்க ஒரு தூரல கர்த்தர் அறிவுதான் வைக்கிறார். யார் யாருக்கு எந்தெந்த வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கர்த்தர் அறிவுதான் கொடுக்கிறார். அதே வந்து ஆண்டவரை ஏற்படுத்துகிற ஊழியர்கள் அது ஆறாக உண்டாக இருக்கிறவங்கனால அதற்கு எதிராக ஸ்தோத்திரிக்க எழுப்புவது அது ஆண்டவர் கண்ட அவர்களுக்கு தான் நஷ்டம் என்பதை ஓடுகின்ற மக்கள் ஊழியம் செய்கிற அளவுக்கு, சபையை ஸ்தாபிக்கிற அளவுக்கு ஆத்ம பாரம் வைராக்கியம் உள்ளவர்கள இருந்தார். சரி, அடுத்தது இந்த ரோமிலே இரண்டு விதமான ஜனங்கள் இருந்தார்கள். ஒன்று புறஜாதி மக்கள், இன்னொரு யூதர்கள். அடிமைகள் ஏராளமாக இருந்தாங்க. ஆனா இந்த ரெண்டு நபருக்கு பவுல் இருந்தார். அதுல எழுதும் போது ரெண்டு பேருடைய பாவத்துக்கு பின்னாடி இருக்கிறார். ஒன்று புறஜாதிகள் செய்த பாவம் என்ன அதை இரண்டாவது யூதர்கள் செய்த பாவம் என்ன. ரெண்டு விதமான பாவத்தை பவுல் வச்சு இந்த நிருபத்தை எழுதுற கவனிங்க. அப்படி சொல்லும் போதுதான் அந்த காரியத்தை தான் எழுதி போடுறாங்க. முதல்ல புறஜாதி மக்களுக்கு எழுதுறாங்க. அவங்க செஞ்ச பாவம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். அவர் இயேசுவை விசுவாசித்தார். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்ற அறிவு அந்த புறஜாதி மக்களுக்கு இருந்தது. எப்படி இருந்தது? அதான் பைபிள் சொல்லுது. தேவனை அறிகிற அறிவு இருந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருக்கிறவர்களான அவன் சிந்தனைகளிலே பயனற்றவர்களாய் மாறினார். கவனிக்கும் எப்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்தினார்னா இயற்கைகள் மூலமாக கடவுள் இருக்கார் என்பதை கடவுள் அவங்க வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ படைச்சவா இத்தனை பேரின் பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இயற்கைகள் இதெல்லாம் எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர், அவர் மிகப்பெரியவர், அவர் சக்தி வாய்ந்த கடவுள் என்பதைத்தான் இந்த படைப்புகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு காட்டி போகின்றார். அவர் கடவுள் தான் ஒருவர் இருக்கிறேன், நான் ஞானம் உள்ள கடவுள் என்பதை கடவுள் காட்டுவதற்காக இந்த உலகத்திலாம் என்ன பண்ணா அவர் படைத்து வைக்கிறார். அப்போ படைப்பதெல்லாம் எதை காட்டுகிறது? கடவுள் ஒருவர் இருக்கிறாரு, அவர் ஞானம் உள்ளவர், அவர் சக்தியானவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இதை கடவுள் என்ன பண்ணா அழைப்பு வைக்கிறார். ஆனா அப்படி கடவுள் யார் என்பதை இவர்கள் அறிந்திருந்தோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கடவுளை மகிமைப்படுத்தி கடவுளுக்கு நன்றி செலுத்தி இவங்க செஞ்ச முதல் பாவமாக கடவுளை அறிந்திருந்தார்கள். தேவன் யார் என்பதை அறிந்திருந்தார்கள். எப்படி? வெளிப்பாடுகள் மூலமா இவங்க கடவுளை அறிவிப்பது. அவனுக்கு பல வகையில் மனிதனுக்கு அறிவை கொடுத்தார். ஒன்று வெளிப்பாடுகள் மூலமா கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது வார்த்தைகள் மூலமா தன்னை வெளிப்படுத்துகிறார். அசுத்த ஆவியாளர் மூலமா கடவுள் ஒரு மனிதனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த ஜனங்களுக்கு இயற்கைகள் மூலமா கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவங்க மனசாட்சியில் கடவுள் வெளிப்படுத்தினார். அப்ப அவங்க தெரியுது, ஓ கடவுள் இருக்கிறார், கடவுள் ரொம்ப வல்லமையானவரு, இவ்வளவு பசங்க அந்த கடவுள் தானோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப கடவுளை அறிந்திருந்தோம் இவங்க என்ன பண்ணனா கடவுளை மகிமைப்படுத்த. கடவுளை அறிந்திருந்தோம் இவங்க என்ன பண்ணு சொன்னா கடவுளுக்கு நன்றி செலுத்தலையா. அப்ப இதுதான் இவங்க செய்த முதல் பாவமாக. இந்த மகிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன? கடவுளை அறிந்திருந்தார்கள் ஆனால் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை. அப்ப மகிமைப்படுத்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா மகிமைப்படுத்துதல் என்றால் கடவுளை கனப்படுவது. அப்போ கடவுள் யாருன்னு தெரியும், ஆனா இவங்க என்ன பண்ணலன்னு சொன்னா கடவுளை என்ன பண்ண சொன்னா இவங்க கடவுளை கனம் பண்ணல, கடவுளுக்கு இவங்க கீழ்படில. அவர் மீது அன்பில்லாதவர்களாக அவர் கனம் பண்ண முடியாது. கடவுள் மீது ஒரு மனிதனுக்கு அன்பு இருந்து விட்டால் அந்த மனிதன் எந்த வழியிலும் கடவுளை கனம் பண்ணுவான்.
கடவுள் எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம்? துதினால, ஆராதனைனால, சாட்சியான வாழ்க்கையினால, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதனால, நம்ம பொருளால, நம்முடைய காணிக்கைகளினால, ஊழியம் செய்கிறதுனால, பாடல்களை சகிக்கிறதுனால, அவமானங்களை ஏற்றுக்கொள்வதனால, இப்படியெல்லாம் கடவுளை ஒரு மனிதனை மகிமைப்படுத்தலாம். அப்போ கடவுளை அறிந்திருந்தவங்க, ஆனால் கடவுளை உபயோகித்தாங்க. அப்ப பைபிள் சொல்லு ரோமர் 13:7 யாருக்கு பயப்பட வேண்டுமோ அவர்களுக்கு பயப்படும். யாருக்காச்சும் நீங்க பயப்பட வேண்டிய ஒரு ஸ்தானத்தில் இருந்தா, உதாரணத்துக்கு பெற்றோர்கள் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள் ஸ்தானத்துக்கு நீங்க பயன்படணும். அப்படி பயப்பட வேண்டியவங்களுக்கு பயப்படாத போகும்போது அது பிரச்சனையா மாறிடும். அது ஒழுங்காகிட்டானே. அதே மாதிரி அதிகாரத்துக்குள்ள போறவா, அதிகாரிகள் நம்ம நடந்தக்கூடியவங்க, நமக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியவங்க. அப்ப அவர்களுக்கு பயப்பட வேண்டுமா? அவர்களுக்கு பைபிள் சொல்லுது யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டுமோ அவர்களுக்கு நீங்கள் பயப்படுங்கள், அவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்து அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்போ யாருக்கு யாரை நீங்கள் கௌரவப்படுத்த வேண்டுமோ அவர்களை கௌரவப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுது. பைபிள் பாருங்க, பெர்சியா என்ற ஒரு தேசம், அந்த தேசத்துல ஆமான் என்ற ஒரு ராணுவ தளபதி ஒருவன் இருந்தார். ராணுவ தளபதி இது ஆமான் போகும்போது இவனுக்குள்ள ஒரு வேற்றுமை இருந்தது. என்னை பார்த்து எல்லா ஜனங்களும் தாழ வைத்து என்னை பணிந்து கொண்டு என் ரமன் போகும்போது நான் கீழே நடந்து போகும்போது எல்லாம் என் முன்னாடி நின்று எனக்கு கனம் பண்ணணும், எழுப்பி நின்று எனக்கு மரியாதை செலுத்தணும். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண ராணுவ தளபதி அவன் யோசிக்கிறான், நான் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை கனப்படுத்தணும், எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். அது சரியா தவறா? சொல்ல சரியா தவறா? அப்ப ஒரு அதிகாரத்தில் இருந்தா, ஒரு ஸ்தானத்தில் இருந்தா அவனுக்கு என்ன மரியாதை செலுத்த வேண்டுமோ அந்த மரியாதையை கனத்தனம் கண்டிப்பா செலுத்தும். சொல்ல பின்னாடி உட்காந்து அதிகம் முன்னாடி உட்காந்து செய்திங்க பின்னாடி உட்காந்து முன்னாடி வந்து சிஸ்டர் சிஸ்டர் முன்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு ஸ்தானத்துல ஒரு அதிகாரத்துல இருந்தும் கூட அந்த ஸ்தானத்துல இருக்க மரியாதை எதிர்பார்க்கிறாங்க. ஒரு தாய் என்ற ஸ்தானத்தை இருப்பாங்கன்னா அவங்க மரியாதை எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது. அப்ப பைபிள் வந்து ஒரு ராணுவ தளபதியா இருக்கிற இவனே என்னை கனம் பண்ண வேண்டும், என்னை மதிக்க வேண்டும், எனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று நினைப்பானே. ஆனால் வேதம் சொல்ற ஆண்டவர் வானத்தில் உள்ள எல்லாவற்றுக்கும் மேலும் அவர் அதிகாரம் பார்க்கிறார். வேதம் சொல்லு பூமியில் உள்ளவைகள் எல்லாம் என்னுடைய. அப்போ ஒரு மனிதன் ஒரு பூமிக்குரிய ஸ்தானத்துல ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும் அதிகாரியா இருந்து எல்லா மக்கள் மத்திய மரியாதை எதிர்பார்க்கலாம் சொன்னா, ஆண்டவர் வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் உள்ளார். நம்ம படைச்சவன் அறிவு சொல்லு, நம்முடைய சுவாசம் அவங்க மீது, யார் மீது? நமக்குள்ள இருக்கிற ஜீவன் அவங்க கொடுத்த இரவல், இலவசமான இரவல். கவனிக்கிறோம் பைபிள் யாவான் என்ற வார்த்தைக்கு கூட ஜீவன் சுவாசம். அவன் மனைவி யாருன்னா ஒரு புருஷனுக்கு மூச்சு மாதிரி. ஒரு மனைவி என்கிற யாரும் புருஷனுக்கு அவர் விடுகிற பூச்சி காத்தை ஒரு மூச்சு ஒரு மனுஷனுக்கு முக்கியமா இல்லையா? சொல்லி முக்கியம் தானே. அப்போ ஒரு மனைவி என்கிற யார்? ஆதாமுக்கு யாவான் யாரா? ஆதாமுடைய ஜீவனை போன்றவர் ஏவா. ஆதாம் விடுகிற மூச்சா. ஒவ்வொரு புருஷனும் ஒரு மனைவி அப்படிதான் நினைக்கிறோம். உங்க மனைவியானவர் உங்களுக்கு மூச்சு காத்தை போன்றவர். அவங்க இல்லாம உங்களால் பாதுகாப்பா இருக்க முடியாது, அவங்க இல்லாம உங்களால் பரிசுத்தமா வாழ முடியாது, அவங்க இல்லாம உங்களால உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது, அவங்க இல்லாம உங்களுக்கு சமுதாயத்தில் கனம் உண்டாகாது. அப்போ ஒரு மனைவியை ஒவ்வொரு புருஷனும் உங்களுக்கு உயிர் மூச்சாக நினைக்கலாம், உங்களுக்கு ஜீவனா நினைக்கலாம். அவங்களை வேற மாதிரி யோசிக்க கூடாது. பிரோஜனம் இல்லாதவங்களா, தண்டமா, சரியனா அப்படியெல்லாம் யாரும் நீங்க யோசித்து விட கூடாது. அவர்களுக்கு உயிர் மூச்சு, உங்களுடைய ஜீவன் அவர்கள் தான். அப்போ எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிறது யாருன்னா ஆண்டவராக இயேசுதான் நமக்கு ஜீவனை கொடுக்கிறார். இந்த ஜீவன் நமக்கு இருக்கிறதால்தான் நம்மளால எல்லாத்தையுமே செய்ய முடியும். நமக்கு மதிப்பு கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, நம்ம பல காரியங்களை செய்யறோம், உலகம் நம்மை போற்றுகிறது. ஆனால் இந்த ஜீவன் இந்த உடம்பு விட்டு போயிட்டு யோசிச்சு பாருங்க. இந்த ஜீவன் உடம்பு விட்டு போனா ஒண்ணுக்கு உடம்பு புதைச்சிருவாங்க, இல்லைன்னா எரிஞ்சுப்பாங்க. இப்பெல்லாம் எரிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உள்ள அமைச்சிட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா அப்படியே ஒரு சாமியை கொடுக்குது. சாமி ஒரு சின்ன குருவை எடுத்துறாங்க. எவ்வளவு பெரிய பாத்திரத்தை கொண்டு சாப்பிட எடுக்கல. இவ்வளவு பூமியில நேர்மையா வாழ்ந்த மனுஷன், அதிகாரத்துல வாழ்ந்த மனுஷன்,
பதவி, பெருமை, புகழ்ச்சி, ஆஸ்தி, அந்தஸ்து, கௌரவம் இவை எல்லாவற்றையும் அனுபவித்த மனிதன் அந்த மூச்சு போகும்போது அவங்க கொண்டு போய் ஒரு இதை வச்சு அவங்க எரிட்டும் போது கொஞ்சோடு சாம்பல் கொட்டுது. கொஞ்சோடு சாம்பல் என்ன பண்ண சொன்னா அந்த குழுவையில பூச்சி அதை கொண்டு போய் தண்ணீரை கலந்து அவங்க யோசனை பாருங்க. அந்த மூச்சு இருக்கிறவனுக்குன்னா அந்த உடலுக்கு மதிப்பு. அந்த மூச்சு போயிடுச்சுன்னு சொன்னா அவனுக்கு மதிப்பு தெரியாது. எல்லாம் தீ ஏற்கப்படும் போது அவன் மேன்மை போய்விடுகிறது. எவ்வளவு அழகா இருந்தாலும் அந்த அழகை அவனை விட்டு போய்விடுகிறது. எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தாலும் எவ்வளவு செல்வாக்கா இருந்தாலும் எல்லாம் அவனை விட்டு போயிட்டு அவன் அதிகாரம் தெரியாது. அவன் பூமியில் இருந்த மேன்மை தெரியாது. அவனுக்கு சாம்பல் மட்டும்தான் தெரியுது. அவன் மனுஷன் வாழ்க்கை எவ்வளவு அற்பமான யோசிச்சு எவ்வளவு அழகா இருந்து என்ன லாபம்? எவ்வளவு வசதி, எத்தனை பணம், எத்தனை மேன்மை எல்லாம் இருந்து என்ன லாபம்? நீ கடைசியில் ஒரு குழுவை போல அடக்கப்படுகிறாய், சாம்பலை போல. அவன் சாம்பலை வச்சு ரொம்ப காலம் வாழ முடியாது. அது தண்ணீரை கணக்கிட்டுகிறார்கள். அது தண்ணீரோடு தண்ணீராய் அடித்து செல்லப்படும். மனுஷனின் மேன்மை என்ன? அந்த வயசுல அழிந்து போகிற சோத்திரிக்கிற மனிதனுக்கு ஒரு ஐஸ்வர்யவான் எவ்வளவு பேர் ஐஸ்வர்யமா இருந்தாலும் அவனுக்கு அறிவுலனா அவன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு சமமானவன் என்று சொல்லி வேதம் இப்படியாய் தென தெரிவாச்சு. அப்ப என்ன பண்ணாங்க? தேவனை அறிந்தார்கள், ஆனால் கடவுளை கனமல்ல. இது அவர் செஞ்ச முதல் பாவம். இரண்டாவது, கடவுளை ஸ்தோத்திரிக்கவில்லையா? ஸ்தோத்திரம் என்றால் என்ன? ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்வது. அப்ப கடவுளை தெரிந்திருந்தது, ஆனா கடவுளை கனம் பண்ணல. கடவுளை தெரிந்திருந்தது, ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்லல. இதுதான் இவன் செய்த முதல் பாவம். முதல் பாவம் என்ன? கடவுளை அறிந்தவர்கள் கடவுளை மகிமைப்படுத்தவில்லை. இரண்டாவது, கடவுளுக்கு நன்றி சொல்ல. எந்த நன்றி சொல்லும்? நம்ம பெற்ற ஒவ்வொரு நன்மையும் அவரால் உண்டா. இந்த சரீரம் அவர் கொடுத்த, நமக்குள்ள இருக்க ஜீவன் அவர் கொடுத்தது, நமக்கு குடும்பம் அவர் கொடுத்தது, நமக்குள்ள இருக்கிற ஆரோக்கியம் அவர் கொடுத்தது. அப்போ நம்ம பெற்ற ஒவ்வொரு நன்மையும் இது சுய முயற்சியால் வந்ததில்ல, இது கடவுளால் நமக்கு பலத்திலிருந்து கொடுக்கப்படும். அப்ப இந்த நன்மைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அநேக ஸ்தோத்திரத்தால் கிருபை பெறுகிறோம். ஒரு குடும்பத்தால் உட்கார்ந்து இரவு நேரங்கள்ல மற்ற நேரங்களில் கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்போது உங்க குடும்பம் கிருபை பெருகும். அப்ப கிருபையை ஒவ்வொரு குடும்பமும் அதிகரித்துக் கொள்ள வேண்டுமானால் உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும். அப்படி நன்றி சொல்லி ஜெபிக்கிற அனுபவம் இல்லைன்னா நீங்க கர்த்தர் செய்த நன்மையில மனிதனுக்கு அர்த்தம். கர்த்தர் செய்ய நன்மை செய்யல, நீங்க அவங்க மனிதனுக்கு அர்த்தம். அப்படி நன்றி சொல்லாம போவதுதான் இன்றைய ஒவ்வொரு நன்றியற்ற உள்ளத்தினுடைய அடையாளம். அவங்க தேவ பக்திய மனிதனுக்கு கடவுளை விட அவங்க மனுஷனுக்கும் தன் சுய முயற்சிக்கும் அதிகமா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கலாம். இதுதான் கடவுளை எதிர்த்து நிறுத்த ஆண்டவருக்கு எவ்வளவுதான் நன்மை செஞ்சிருந்தா அந்த நன்மைக்கு நான் நன்றி கட்டி சொல்லாம அவருக்கு நன்றி என்று உணவை வெளிப்படுத்தாம இருந்திருப்பாங்க. இதுதான் ஒரு மனிதன் கடவுளுக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்தோத்திரம் எதிர்ப்பாக இருந்தது. எல்லா தீய குணங்களையும் மிகப்பெரிய தீய குணம் எது தெரியுமா? ஆண்டு செய்த நன்மைக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இருக்கிறாங்க. அதுதான் கேள்வி ரொம்ப கெட்ட போகும். நம்ம எவ்வளவுதான் இருக்கோம், எப்படிதான் ஆண்டவரை மறந்தாலும் ஆண்டவரை மறக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம எவ்வளவுதான் ஆண்டவருக்கு தூரம் போனாலும் அவங்களை விட்டு யோசிச்சு பாருங்க. சொல்ல எப்படி மறப்பாங்க? பெரியப்பட்ட ரத்தத்தை கொடுத்து பீச்சதுனால நம்மை மறப்பதற்கும் நம்மை வெறுப்பதற்கும் ஆண்டவர் ஒரு நாள் விரும்பும். அப்போ கடவுளுக்கு நன்றி செலுத்தாமல் போவதுதான் எல்லா தீமைக்கும் மூல காரணமாய் நம்ம வாழ்க்கையில அது இது எப்படி இருந்தா ஒரு மனுஷன் தாகத்தோடு ஒரு நதியை மேல போகிறார். நதியை மேல போகும்போது ஒரு மிகப்பெரிய நதி, அழகான சுத்தமான தண்ணீர் இருக்கிறது. அந்த நதியின் ஓரத்தில் இருந்து அவன் தண்ணீர் குடிக்கிறான். ஆனா குடிச்சு சொல்றான், இந்த நதியில் இறங்கி தண்ணீர் குடிச்சா கூட என் தாகம் தீர்வு சொல்றான். இது எப்படி பேசு பாருங்க. எவ்வளவு பேர் நதியில இறங்கி தண்ணி குடிச்சு கூட அவன் தாகம் தீர்வு எப்படி இருக்கும்? அதே போலத்தான் எவ்வளவு பேர் ஆண்டவன், அவ்வளவு நல்ல ஆண்டவன் நம்மளை பாதுகாத்து நமக்கு உதவி செய்து நம்மை காத்து நடத்தும் போது அவருக்கு நன்றி கடன் செலுத்தாவிட்டால் நான் ஒண்ணுமே கற்றுக் கொள்ள விட்டேன் அப்படின்னு சொல்வது போல அது அடையாளமாய் அது இருக்கிறது. கவனிக்கா அப்படி இப்படி செய்யாததுனால கடவுளை கனம் பண்ணாததுனால நன்றி சொல்லாமல் போனதுனால வந்த விளைவு என்னன்னு சொன்னா பைபிள் சொல்லி சிந்தனைகளே பயனற்ற வாய்ப்பு. அவங்க சிந்தனை என்ன பண்ணிச்சா அப்படின்னா என்ன இருக்குன்னா கடவுளுக்கும் மற்றவைகளுக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் பகுத்தறிகிற அறிவை எழுந்து போயிட்டாங்க.
எது நல்லது எது கெட்டது பகுத்தறிவுதான் ஓட்டிடுச்சு. எது நீதி எது உண்மை அந்த பகுத்தறிவு இருந்து போயிட்டாங்க. எது பொய் எது உண்மை அந்த பகுத்தறிவு என்ன பகுத்தறிவு முடியாம வெறுமையா இருக்கிறாங்க. என்ன காரணம்? கடவுளை அறிந்து அறிவிச்சோம், அவரை கனம் பண்ணுவோம், அவருக்கு நன்றி சொல்லவும் விருப்பப்படாமல் போல பண்ணினால நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிற பகுத்தறிவு அவன் இழந்து விட்டாரு. பொய்க்கும் உண்மைக்கும் பகுத்தறிகிற அறிவை அவர் இழந்து விட்டார். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாத அறிவை இழந்து விட்டு அவர் அறிவு வெளியாது. இதுதான் அவங்க செய்யற பாவத்துடைய விளைவுதான். இரண்டாவது அது விளைவுனா அவங்க உடனடியாக இருதயங்கள் இருளடைவு தான். என்ன ஆச்சா? இருதயம் ஏன் வச்சு கடவுளை அறிந்துட்டோம், மகிமை செலுத்தாம நன்றி செலுத்தாமல் போனபடினால அவங்க சிந்தனைகளை வீணா போயிட்டாங்க. இரண்டாவது அவங்க இருதயங்கள் உணர்வினால் அவங்க இருதயங்கள் என்ன ஆச்சுன்னா இருளடைந்து இருக்கிறாங்க. என்ன போச்சா? அப்ப இருள் தான் என்ன சொன்னா குருட்டுத்தன்மையும் ஒழுக்கத்தில் சீக்கிரமாய் வாழ்ந்தார்கள் என்பதை காண்கிறது. அவங்க இருதயம் இருளடைந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் அவங்க வழிகளையும் போயிட்டாங்க. அப்படி வழிகளையும் போனதுனால அவங்க இருதயம் என்ன பண்ணுச்சுன்னா கடிதமாய் மாறிடுச்சு. என்ன காரணம்? உன் கடவுள் யாரும் தெரியும், அது தெரிஞ்சு அவர் கவனம் பண்ணல, அதுக்கு விருப்பல, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீ நன்றி சொல்ல விருப்பப்படல. எல்லாத்துக்கும் நன்றி சொன்னேன் ஆனா கடவுளுக்கு நன்றி சொல்ல தவறிட்டேன். எல்லாருக்கும் நீ மகிமைப்படுத்தின ஆனா கடவுளை மகிமைப்படுத்த நீ தவறின பண்ணிடுறாங்க. என்னாச்சுன்னா சிந்தனை வீணா போச்சு. இரண்டாவது அவங்க இருதயம் இருளாய் மாறிவிட்டு என்ன ஆயிடுச்சா? லூக்கா 24:6 பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவேன், எம்மாவூர் கோபம் போது வழியில நடந்து போனார். அவங்களுக்கு கப்பல் நடந்து போது நம்ம கூடவே கத்த நடந்து எல்லா மக்களும் அறிந்து பண்ணிட்டு நீங்க தனியா போல நீங்க எங்க போன கட்டண கூட நடந்து நீங்க போற இடமெல்லாம் நீங்க தனியா போகல. உங்க தாய் தகப்பன் உங்களோடு கூட வருகிறார்கள் இல்லையோ உங்களோடு கூட என்ன பண்றா நீங்க நடக்கிற இடமெல்லாம் நீங்க போற இடமெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட அவர் நடந்து வருகிறார் என்பதை நீங்கள் மறந்து போக. இப்ப எம்மாவுக்கு போற ஜனங்கள் இது எம்மாவுக்கு போற ஜனங்களோடு கூட மக்களோடு கூட ஆண்டவர் நடந்து போனதுனால ஆண்டவர் நடந்து போறார். இவர் தான் நடத்த வர்றார் என்று அவங்க என்ன பண்ற சொல்லுங்க. ஒரு அடையாளத்தை நடுவில் முடியல. இவங்கெல்லாம் யோசனை அவங்க போய் நிறைய பாரு ஆண்டு கூட வந்தவங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஆண்டு எவ்வளவு நன்மை செஞ்சாலும் இது ஆண்டுதான் செய்யலாம்னு சொல்லி அவங்க உணர மாட்டாங்க. ஆண்டு எவ்வளவு காப்பாற்றணும் கடவுள் தான் காப்பாற்றாரு அது உணர மாட்டாங்க. அப்ப இந்த ஜனங்கள் இவ்வளவு காரியம் செய்யணும் இயேசு கூட போகும்போது இயேசுதான் கூட வராதுன்னு சொல்லி அவங்க யோசிக்காத போயிட்டாங்க, நம்ப முடியாத போயிட்டாங்க. பைபிள் சொல்றது என்ன வச்சா அவனுக்கு பயம் அவங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குள்ள மனக்கலக்கமே எப்பவுமே கடவுள் கூட இருக்கிறத நீங்க உணராம போயிட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாம பயம் வந்து எதிர்காலத்து குறித்து வாழ்க்கை குறித்து உங்களுக்கு தேவையான ஒரு அமைதி கெட்டு போயிடும். உங்க மனசுல வழியாக போராட்டம் இருக்க ஆரம்பிக்கும். இப்ப ஆண்டவர் அவங்களோடு கூட கடந்து போகிறார். ஆனால் ஜனங்களை காணக்கூடாதவர்களுக்கு அவர் இருதயம் கடினப்பட்டிருந்தது, இருதயம் மனக்கண்டம் புறப்பட்டு. யாக்கோபு சொல்றாரு, யாக்கோபு வந்து லாபான் வீட்டுக்கு லாபானுடைய தேசத்துல போயிட்டு 20 வருஷம் தங்கி இருக்கிறார். இப்ப லாபான் சொல்றாரு, யாக்கோபே நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, ஆனா நீ வந்த பின்னாடிதான் நான் பெருவாரி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். அதை குறிப்பினால் நான் அறிவித்து கொண்டேன். என்ன நினைச்சுக்கிட்டேன்? இது குறிப்பு எங்க வார்த்தைக்கு என்ன ஆகும் சொன்னா குறி சொல்றவங்களை கேட்டு தெரிஞ்சுக்காது. குறி சொல்றவங்களை கேட்டு என் நன்மைக்கு என்ன காரணம், எனக்கு நன்மை இல்லாததுக்கு என்ன காரணம் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்போ லாபான் என்ன பண்ணுங்கன்னா இவன் ஆசீர்வாதத்துக்கு யாரு காரணம்? யாக்கோபு லாபான் காரணம். யாக்கோபு வீட்டுக்கு போயிட்டான்னா ஆசீர்வாதம் வீட்டுக்கு போயிடும். அதனால யாக்கோபு அழுவாதே அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பை அவன் கேட்டிருக்கிறான். குறி சொல்ற மக்கள் மத்தியில் அதான் சொல்றான் குறிப்பினால். அப்ப யாக்கோபு தான் ஆஸ்வதிக்கப்பட்டார் என்று லாபான் அறிந்து கொண்டான். ஆனா நாமளும் எத்தனையோ தரம் கடவுளை நம்ம ஆசீர்வதிச்சோம், நம்மளை பாதுகாத்தோம், அவனால்தான் பாதுகாக்கப்படுகிறேன், அவனால்தான் நான் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை நம்ம அறியாத அளவுக்கு நம்ம வணக்கங்கள் என்ன பண்ணப்படுகிறான் கூட. சரி ஆண்டு அப்படின்னு கேட்டாரா? பைபிள் சொல்லி வேத வாக்கியங்களை கர்த்தர் வாசிக்கும் போது அவங்களுக்கு அப்பங்களை கொடுத்த போது அவங்க கடினமான இருதயம் திறக்க மாட்டாங்க. மனக்கண் என்ன பண்ணுச்சா? அப்போ மூடப்பட்டிருந்த மனக்கண்ட
கடவுள் யார் என்பதை அறியாமல் நம்ம கூடவே வருகிற கடவுளை என் கடவுள் எப்படிதான் இருக்கிறார் என்பதை உணராதபடி அவர் இறுதியம் கடிதப்பட்டிருந்தது. ஆனால் கடினமான இருதயத்தை எப்படி கடவுள் திறந்தார்னா அப்பத்தை பெற்றுக் கொடுத்தாரா. அப்பத்தை சாப்பிட்ட போது அவர் மனக்கண்கள் திறந்து கொண்டார். அப்படி எது கிடையாது, அப்பம் கற்று வார்த்தை கடவுள் எது கிடையாது. அப்போ மனுஷன் மனக்கன்று எப்போது திறக்கப்படும்? கற்பனை வார்த்தையை கேட்காம ஒரு மனுஷன் மனக்கன்று திறக்கவே தந்த. ஏன்னா நம்ம மனக்கன்று திறக்க கூடாது என்பதற்காகத்தான் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதியாகிய பிசாசானவன் அநேகருடைய மனக்கண்களை என்ன பண்ணணும்னு சொன்னா குருடாக்கி வைக்கும். அப்ப எது ஒரு மனுஷனுடைய மனக்கண்களை திறக்கும்? ஆணுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய மனக்கண்கள் தான். ஆணுடைய வார்த்தையை கேட்கிறதா ஒரு மனுஷனுடைய மனக்கண்களை திறக்காதே. அவன் மனக்கண்கள் இருளா இருக்கும். அவன் மனக்கண்கள் குருடாய் போய்விடும். அவன் மனக்கண்கள் ரொம்ப கடினமாய் மாறிவிடும். அப்போ அவன் செஞ்ச முதல் பாவம் என்ன சொன்னார்? கர்த்தரை அறிந்திருந்தோம், மகிமைப்படுத்தவும் இல்லை, கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதனால் வந்த விலகு என்ன சொன்னார்? சிந்தனை பயணிச்சு போய்விட்டது. இரண்டாவது அவன் இருதயம் இருளடைந்து. இரண்டாவது அவன் செஞ்ச பாவம் எழுதிருப்பாங்க, தேவனை அறிந்திருந்தோம், அவரை பற்றி கொள்ளவில்லை. கடவுள் தெரியுது, இயேசுதான் கடவுள் தெரியுது, இயேசுதான் எல்லாத்தையும் படைச்சாலும் தெரியுது, இயேசுதான் நமக்காக பாடுபட்டாலும் தெரியுது, இயேசுதான் நமக்காக உயிர் உறுப்பு எழுந்தால் எல்லாம் தெரியுது. அவன் தெரிஞ்சிருந்தோம், அவன் புரியா புரிச்சுக்கியா என்ன பலன்? இயேசுதான் கடவுள் தெரியுது, ஆனா புரிய புரிச்சுக்கலாம் என்ன பலன் உங்களுக்கு? இயேசுதான் கடவுள் தெரிஞ்சோம், அறிவித்து தூர பணம் என்ன பலன்? அப்போ கடவுள் யார் என்று தெரிந்து அவன் பற்றி பண்ணது அவன் தக்க வச்சுக்கலையா? அவன் கூட வச்சுக்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவர் தக்க வைத்துக் கொள்ளாமல் போனார். அப்போ இந்த அறிவை தக்க வைத்துக் கொள்ளாமல் போன பொழுதுனால அவங்க எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். பாருங்க, அவங்க செய்ய ஒவ்வொரு பாவம் பாருங்க. முதல் பாவம் மேல சொல்லு, இரண்டாவது பாவம் கடவுளை அறிந்திருந்து அவரை கெட்டிமா பிடிச்சுக்கிறேன். ரொம்ப பலவீனமா இருக்கிற உறுதியை பிடிச்சிக்க முடியல. உண்மை சொல்ல, இயேசு கடவுள் அப்படி தெரிஞ்சுச்சானா உறுதியா பிடிச்சிக்கலாம் தான் பலன். அது உறுதியா பிடிக்கல நமக்கு எந்த பலனும் கிடையாது. வேதம் சொல்லு, உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உண்மையே நம்பி இருக்கிற முடியாது அவரை பூர்ண சமாதானத்தோடு காண்கிறது. அப்ப தேவனை அறிவுறுத்து வந்து கெட்டிமா பூச்சிக்க, நச்சமை இழந்துடாத, ஸ்தானத்தை இழந்துடாத. அப்போ கடவுளை அறிவை அடைந்திருந்தோம், அந்த அறிவை தக்க வைத்துக் கொள்ளாமல் போனதாக கேலிசா அசால்ட்டா விட்டதுனால எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். எதை செய்யக்கூடாது? அப்படி என்ன மீறி செஞ்சாங்க? அதே ரோமர்கள் கீழே சொல்லப்படுது, அக்கிரமம் செய்தாங்க. அக்கிரமம் செய்யக்கூடாது தெரியும், ஆனா அக்கிரமம் செஞ்சான். பேராசை ஆபத்து தெரியும், ஆனா அதிகமான பேராசை கொண்டான். கவனிங்க, மூன்றாவது பொறாமைப்படக்கூடாது, ஆனால் பொறாமைப்பட்டார்கள். நான்காவது சண்டை போடக்கூடாது, ஒரு கிறிஸ்தவ சண்டை போடக்கூடாது, சண்டையில கூட பைபிள் சொல்லுது. ஆனால் கடவுளை அறிந்திருந்தும் என்ன பண்ணாம சொன்னா, கடவுளின் சத்தியத்தை இவங்க அறிந்திருந்தோம், இவங்க ஒருவருக்கு ஒரு சண்டை கொலை செய்தால் அறிந்தது, ஏமாற்றினார்கள். பண ஆசையில எல்லாரும் என்ன பண்ணாம சொன்னாங்க, ஆசை வார்த்தைகளை காட்டி ஏமாற்றி அடுத்து புறம் கூறினார்கள். அடுத்து கொலை பேசினாங்க. எனக்கு கொலை பேசுறவங்க பிடிச்சிருவாங்க, ஈஸியா கொலை பேசுவாங்க. கொலை பேசுறவங்க எந்த காலத்துக்கு திட்டு, அவங்க எப்போதுமே 1000 நன்மை இருந்தாலும் ஒரு கொலை மட்டும்தான் அவங்க தெரியும். 1000 நன்மைகள் அவங்களுக்குள்ள இருக்கும், ஆனா சின்ன விஷயம் தான் அவங்க கொலைய. காரணம் என்ன? அந்த சின்ன தவறுகளை கூட அவங்க பெரிதா எண்ணினால அவங்க பார்வைக்கு அது மிகப்பெரிய குற்றமாயிருக்கு. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க? கடவுளை அறிவை பற்றி கொள்ள தவறி விட்டதுனால அந்த அறிவை நிறுத்தி தூரப்பு போனதுனால இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க கடவுளை சோதரித்தோம், அதாவது அநேகரை புறம் வர ஆரம்பித்தார்கள். கடவுளை வெறுக்கிறாங்க. கடவுளை அறிவு ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா நாளைக்கு கடவுளை நீங்க வெறுக்கக்கூடிய சூழ்நிலை சபையில உட்கார்ந்து இருப்பீங்க, ஆனா மனசார கடவுளை வெறுப்பீங்க. கடவுளை வெறுப்பது நமக்கு நல்லது கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு வயசு அவர் வெறுக்கிறது மரணத்தை விரும்புகிறார். அவர் வெறுக்கிறவங்க கடவுளை யாரெல்லாம் வெறுக்கிறாமோ அவர் மரணத்தை நேசிக்கிறார். அப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்ணான்னு சொன்னா, கடவுளை வெறுத்தாங்க. அடுத்தது திபில் பிடித்தவர்களாய் காரணம் திபதான் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சான். அடுத்தது அகங்காரமாய் நடந்தாங்க, கம்பமா ஆணவத்தோடு என்னை யார் கேட்பது, நான் எதையெல்லாம் செய்வேன்றார் அகதையோடு நடந்தாகும். அடுத்தது தன்னை குறித்து ஒரு பெருமை அவங்களுக்கு நான் சேர்ந்தவன் கரெக்ட், நான் இப்படி நினைச்சவங்க எடுத்து வச்சு தன்னை குறித்த ஒரு பெருமை அவனுக்குள் வந்தது.
கீழ்ப்படியாமல் போனாங்க, அன்பை இழந்து விட்டாங்க, விசுவாசத்தை இழந்து விட்டாங்க, இரக்கத்தை இழந்தீங்க. என்ன காரணம்? கடவுள் தான் என்பது அறிந்திருந்தும் அந்த அறிவை பிடித்துக் கொள்ளக்கூடிய மனசை அவர் இழந்து விட்டவர்கள் வாழ்க்கையில அக்கிரமம் தெரிகிறது. அப்படி பிள்ளைங்க ஏசுதான் கடவுள் தெரிஞ்சிருந்தோம், அவருக்கு கெட்டுமா புடிச்சுக்கலாம், வாழ்க்கை அக்கிரமம் பெருகிடும், அநியாயங்கள் பெருகி போயிடும், பாவ காரியங்கள் வாழ்க்கையை பெருகி போயிடும். அதனால கடவுளை அறிந்தவர்கள் அவர் கெட்டிமா பற்றி கொண்டாதான் நமக்கு பிரயோஜனம், இல்லைன்னா நமக்கு பிரயோஜனம் கிடையாது. மூன்றாவது அவர் செய்த பாவம் தேவனை அறிந்திருந்தும் தீமையான என்று தெரிந்ததை தொடர்ந்து செய்தார்கள். இவங்க மட்டும் செய்யல, அப்படி செய்தவங்க பிரிய பக்கம் என்ன பண்ணாலும் இவங்க என்ன தப்பா செஞ்சாப்பா இதே தப்பா மொத்தம் செய்யும்போது அதை பார்த்து பிரிய வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்றேன், சில படம் இருக்கும், நம்மள மாதிரியே ட்ரெஸ் பண்ணா என்ன ஆகும் யோசிப்பாங்க, அடுத்து பார்த்து சந்தோஷப்படும், ஆகா என்ன ட்ரெஸ் போடுங்க, நம்ம மாதிரியே உடுத்த ஆரம்பிச்சிடலாம், அதுக்கு தான் பிரிய வேண்டாம். அதே போலதான் இவன் பேராசை பிடிச்சவனா, இவனை மாதிரி பேராசை பார்த்து பிரியப்படா, ஆஹா பிரியப்பா. இவன் எப்படி கர்வமா இருக்கிறானோ அதே மாதிரி இவனை போல கர்வப்படுவதை பார்த்து பிரியப்படுகிறான். இவன் எப்படி அநேக குறைகள் சொல்லணும் அதே மாதிரி குறை சொல்ல பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சான். ஆண்டு சொல்றாரு, தேவனை அறிகிற அறிவு இருந்தும் நீ அந்த தப்பு செய்யற, அந்த தப்பு செய்தோடு நின்று போகாம மத்த செய்யற தப்புலையும் நீ சந்தோஷப்படுறியே, நீ பிரியப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணோம்னா அவங்களை எச்சரிக்காரு. பாருங்க, இது தீமை என்று தெரிந்தும் சோதனைக்கும் இது என்னாச்சுன்னா தீமையை இப்படி செய்து என்ன காமிக்குதுன்னா தீமையை நன்மை என்று சொல்வதற்கு சமமா பைபிள் சொல்வது நன்மையை தீமை எழுதும். சரிங்களா? தீமையை நன்மை என்று சொல்வதற்கு ஐயோ, தித்திப்பை கசப்பு என்றும் கசப்பை தித்திப்பு என்றும் சொல்லுகிறவனுக்கு ஐயோ, நியாயத்தை நீதி என்றும் நீதியை அநியாயத்தை சொல்லுகிறவனுக்கு ஐயோ. அப்போ எதை செய்யக்கூடாது சொல்லி வச்சிருந்தோம், அதை என்ன பண்ண வேறு செஞ்சான். இவன் இதை மட்டும் செய்யல, இவனை போல செய்யறவங்களை பார்த்து சந்தோஷம், ஆகா என்ன மாதிரி செய்வீங்க, என்ன மாதிரி நடத்துறீங்க, என்ன போலே நீங்க பெருமையா இருக்கிறீங்க என்று சொல்லி அப்பயாவது ஆட்களை பூரித்து என்ன பண்ண சொன்னா இவன் சந்தோஷம். இப்படி என்ன வைப்போம், நாம மட்டும் தப்பு பண்ணாம என்னை போல தப்பு பண்றவங்களை பார்த்து நான் சந்தோஷப்படுவேன் பிரியப்படுவேன் அப்படின்னு சொன்னா இந்த லட்சம் வெளியே போக்குவோம். அதிகமான பாவ வாழ்க்கைக்கு நம்ம கொண்டு போய் அசுத்தமான வாழ்க்கைக்கு அவங்களை கொண்டு போய் அப்போ 3 விதமான பாவங்களை இவங்க செய்தாங்க. முதல் பாவம் என்ன? தேவனை அறிவிருந்தோம், யாருன்னு தெரிஞ்சிருந்தோம், அவனை பேர்பட்டவனுக்கு தெரிஞ்சிருந்தோம், என்ன பண்ணல அவன் கனம் பண்ணுங்க. 2வது அவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பாவம் கடவுளை ஆயுதம் தெரிஞ்சோம் அவர் கனபணம் இருக்கிறது பாவம், அவர் தொழில் வளம் இருக்கிறது பாவம், அவருக்கு நன்றி சொல்லாம எல்லா நன்றி அவரால் வந்து நம்மளால என்ன முடியும்? என்ன இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது, என்ன இல்லாம என்ன செய்ய முடியும்? ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல எனக்கு நம்ம பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? ஒண்ணு பண்ண முடியும். அப்போ தேவனை அறிந்திருந்தும் கனம் பண்ணாம போயிட்டாங்க, நன்றி சொல்லாம போய் இதுதான் செஞ்ச முதல் இது பிறகு என்ன சிந்தனை எல்லாம் பயனாம போய் எதுவே பகுத்தறி முடியல. இது நல்லதா கெட்டதா தெரியல, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க தெரியல, சரிங்களா? எது தீமை எது பசுத்தவங்க தெரியல. அந்த பகுத்தறிவு வெறுமையா போயிடுச்சு அவங்களுக்கு. 2வது அவன் செஞ்ச அடுத்து அவன் வந்த பலன் என்ன? இறுதியமா கடினமா போச்சு. இறுதி இல்லாத கூட இயேசு வந்தாலும் தெரியல அவங்களுக்கு, அவங்க கூட நடந்தாலும் இயேசு தெரியல, அவங்க கரெக்டா நடத்தினாலும் அவங்களுக்கு தெரியல. அடுத்து செஞ்ச பாவம் தேவனை அறிந்திருந்தும் அவர் பிடிச்சுக்கல, அவர் வெற்றி பிடிச்சுக்கல, கேலஸா விட்டாங்க, விலகி போயிட்டாங்க, லூசு விட்டாங்க. இப்படி போனதுனால என்னாச்சு? கேடான சிந்தனைகள் காண்டு ஒப்பு கொடுத்துக்கிட்டார். அதனால எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் துணிகரமா செய்யாங்க. கட்டி சொல்லுவார், எச்சரிப்பார். ஆனால் அது மீறுவோம், மீறி போகும்போது கடவுள் நம்மளை போட்டு எழுத ஆரம்பிச்சுதான். அப்படி விட்டுட்டாருன்னா எல்லா உலகம் நமக்குள்ள உட்கார்ந்து ஆரம்பிச்சு. இவங்க செஞ்ச 2வது 3வது செஞ்ச பாவம்
தேவனை அறிந்திருந்தும் இவங்க தீமை செய்யறது மாத்திரமல்ல, இவங்க மாதிரியே தீமை செய்ய ஆட்களை பார்த்து சந்தோஷப்பட்டேன். ஆகா, என்ன மாதிரி சந்தோஷம், என்ன மாதிரி தப்பு பண்றீங்க. ஒரு திருடனை பார்த்தா சந்தோஷம், ஒரு குடிகாரனுக்கு ஒரு குடிகாரனை பார்த்தா, ஒரு விபச்சாரக்காரிக்கு ஒரு விபச்சாரை பார்த்தா எனக்கு ஒரு ஜோடி இருக்கிறது சந்தோஷம். அதே போல இவங்க செய்த தீமை எண்ணி எனக்கு பார்த்து இருக்கிறாங்க, என்னை போல மட்டும் தப்பு பண்ண சொல்லி அந்த தீமைகளை பார்த்து எச்சரிக்கவில்லை, கடிந்து கொள்ளவில்லை, அந்த தீமையை பார்த்து சந்தோஷமா இருக்காங்க. இதனால கட்டளைகள் அவங்க எச்சரிக்கிறார். தேவனை அறிகிற அறிவு இருக்கும், அறிவை பற்றி கொள்ளல, நீ கடவுளை கனம் பண்ணல, நீ கடவுளுக்கு நன்றி சேர்த்த பயன் தயங்கரை. இதனால அவங்க எச்சரிக்கிறேன், நீ மறுபடியும் கடவுளை அறிவுக்கு திரும்ப, நீ கடவுளை பற்றிக்கொள், கடவுளை அறிவை இருக்காத எச்சரிக்கிறா. இல்லைன்னா இந்த அறிவை ஏழு மையனா நீ கொடிய மரணத்துக்கு பாத்திரனா மாறிடுவான். அதனால அந்த அறிவை எழுந்து போவான்னு சொல்லி அவள் ரோம திருச்சபைக்கு எச்சரிப்பு பேசுறார். ஆனா தேவ பிள்ளைங்க, தேவனை அறிகிற அறிவை ஆவியான சத்தியத்தின் மூலமாக நமக்கு கொடுங்க. அந்த அறிவை வெளிப்பாக்கு, அந்த அறிவை பற்றி கொள்ளுங்க, அந்த அறிவை குறைபடாதீங்க. எல்லா அறிவுகளுக்கும் குறைபடலாம், ஆனா கடவுளை அறிகிற அறிவுக்கு நாளுக்கு வளருங்க. அந்த அறிவை இங்க வெறுத்துட்டீங்கன்னா, அந்த அறிவை இங்க விருப்பப்படலாம், அந்த அறிவை பற்றி கொள்ள விரும்பாவிட்டார் கீழான சிந்தனைகளுக்கு இங்க போயிருவீங்க, பாவ காரியங்களுக்கு போயிருவீங்க. அதனால கடவுளை அறிகிற அறிவை பற்றி அந்த அறிவு அமைப்பிற்கு துணிகரமா செய்யாதீங்க. அதான் மிகப்பெரிய ஆபத்தை எனக்கு